இந்த மானுட சட்டையை தாங்கி இயல்பாக மனிதன் எப்படியெல்லாம் வாழ்கின்றானோ அதே வாழ்க்கையை இதையும் கடைபிடித்து ஒழுக்க நிலையில் வாழ ஆரம்பித்தார். இது வாழ ஆரம்பித்து நாட்கள் செல்ல செல்ல வாழ்க்கையிலிருந்து ஒரு துளி, ஒரு விதை, ஒரு அருள் என்ற ஒரு நிலை நமக்கு பக்தி சற்று மேலோங்க காட்டியது. பக்தி என்ற ஒரு நிலை மேலோங்கி காட்டிய பிறகு இந்த பக்தியை தொடர்ந்து நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த பக்தியை தொடர்ந்து பெற வேண்டும் என்று நினைத்த ஜீவாத்மாக்களுக்கு திருமுறை என்ற திருமுறைகள் நம்மை தேடி வந்து அடைந்தது. திருமுறைகள் என்று 12 திருமுறைகள் நம்மை தேடி வந்து அடைந்த பிறகு இந்த ஜீவாத்மா மானுட சட்டையை தாங்கி பிறந்த இந்த உலகத்திலே இந்த ஜீவாத்மாவுக்கு ஏற்றவாறு எதை உருக செய்ய வேண்டும், எந்த வார்த்தைகளை உருக செய்ய வேண்டும் என்று இந்த ஜீவாத்மா நினைத்ததன் அடிப்படையிலே சிவபெருமான் பரிசாக கொடுத்தான் திருவாசகம் என்னும் திருவாசகத்தை. இந்த திருவாசகத்தை இந்த மானுட சட்டையை தாங்கிய இந்த ஜீவாத்மா படித்ததனுடைய பயனாக முழுமையாக அது உருகும் தன்மையை கிடைக்க பெறுவதற்கு வேண்டி அதிலே பயணிக்க ஆரம்பித்தது. அது பயணித்து இறை அருளையும் குரு அருளையும் சேர்ந்து பெற வேண்டும் என்று நினைத்த பொழுது அந்த நிலை நமக்கு முழுமையாக கிடைக்காத பொழுது ஒரு நிலையில் என்னடா வாழ்க்கையில் நாம எவ்வளவோ போராடி பார்க்கிறோம், எவ்வளவோ இறைவன் கிட்ட கெஞ்சி மன்றாடி பார்க்கிறோம். ஒண்ணு உலக வாழ்க்கையில சுபிட்சமா இருக்கணும், இல்லைன்னா இறை வாழ்க்கையில உயர்ந்து நிற்கணும். ரெண்டு கட்டானா இல்லாம இதுலயே இல்லாம அதிலேயே இல்லாம உலக வாழ்க்கையிலையும் பெரும் போராட்டம், இறைவனை அடைவதற்கும் பெரும் போராட்டம். இந்த இரண்டு வாழ்க்கையிலையும் பெரும் போராட்டமாக இருந்தால் அடியேன் என்னதான் செய்ய முடியும்? இதையெல்லாம் ஒரு உச்சகட்டத்திற்கு செல்லும் பொழுது மனம் குழப்பம் ஏற்படுகிறது. மனக்குழப்பத்தில் ஏற்படும் பொழுது இந்த மனக்குழப்பத்தில் இருந்து விடுபடுவதற்கு, இந்த மன சங்கடத்தில் இருந்து விடுபடுவதற்கு, இந்த மனம் குமரலில் இருந்து விடுபடுவதற்கு இறைவன் உனக்கு ஒரு அடியார் திருக்கூட்டத்தை கண்களிலே காண்பிக்கிறார். வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு ஏற்படுகிறது. வாழ்க்கையிலே நீ எதிர்பார்த்த அந்த அடியார் திருக்கூட்டம் கடைசி வரை காணாமலேயே 1 மாதம் 2 மாதம் என்று நாட்கள் நகர 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 உண்மையிலேயே பற்றுடைய அடியார் திருக்கூட்டத்தை நீ இழந்த பின் ஒரு காலகட்டத்தின் மேல செத்தே போவது மேல் இந்த அடியார் திருக்கூட்டத்தை காணாமல் இனி இந்த பிறவி இருந்து பயன் என்ன? இனி இந்த அடியார் திருக்கூட்டத்தை காணாமல் இருக்க மாட்டேன், நான் செத்துடுவதே மேல் என்று அந்த மனமாகப்பட்டது மேலே எழுங்கி துடித்த அந்த துடிப்பை இறைவன் உணர வேண்டும் என்பதற்கு எழப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். அற்புத பாடல். உணர்வையும் உருகும் உள்ளத்தையும் அந்த ஆன்மாவை எப்படியெல்லாம் இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நந்திய பெருமானாக இருந்த மாணிக்க வாசக பெருந்தகை மனிதனாக இறைவன் படைத்தார். அந்த மனித உணர்வுகளை பிரதிபலிக்கும் வண்ணமாகத்தான் இந்த பாடல்களை எல்லாம் நமக்காக பின்னாடி வரக்கூடிய மானிடம் இதையெல்லாம் படித்து 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 இதில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளினுடைய சங்கமம் ஆகுவதற்குத்தான் இறைவன் நமக்கு கொடுத்த அற்புத பொக்கிஷம் இந்த திருவாசகம் என்னும் இந்த பாடலிலே நமக்கு மணிவாசகர் கொடுத்திருப்பார். அருளாது ஒழிந்தார் அடியேனி அஞ்சேல் என்பார் ஆரிங்கு, நீயே தாயாக தந்தையாக குருவாக தெய்வமாக நினைத்த பின் நீயும் என்னை பார்க்காமல் முகத்தை காட்டாமல் ஒரு சொல் சொல்லாமல் என்னை நீ காலம் தாழ்த்துவாயின் என்னை பயப்படாதே என்று சொல்வதற்கு இங்கே யாரப்பா இருக்கிறார்கள்? எனக்குள்ளே ஏற்பட்ட அந்த குழப்பத்தை நீக்குவதற்கு யார் இருக்கிறார்கள்? நீ ஒரு சொல், நான் இருக்கிறேன் பயப்படாதே என்ற ஒரு சொல் உன்னிடமிருந்து வந்துவிட்டால் இந்த உலகமே என்னை எதிர்த்து நின்னாலும் சிவன் என்னோடு இருக்கிறான் என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் எனக்கு இருக்குமே. நீ இதுவரை ஒரு சொல் சொல்ல மாட்டாய் என்று அமைதி காத்து வருகிறாயே, இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கிறது? அஞ்சேல் என்பார் ஆரிங்கோ, என்னை பயப்படாதே என்று சொல்பவர்கள் யார் இருக்கிறார் இந்த உலகத்திலே? நீ பயப்படாதே என்று சொல் போலித்தனமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதற்கு 1 கோடி பேர் இருக்கிறார்கள். ஆத்மார்த்தமான வார்த்தையை அது இறைவனால் மட்டுமே அந்த இறை வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கப்படக்கூடிய ஒரே வார்த்தை நான் இருக்கிறேன்,
நீ பயப்படாதே என்று ஒரு சொல் நாம் குருவினிடம் இருந்தும் இறைவனிடம் இருந்துமே பெற்றுவிட்டால் அதை விட பேரின்பம் வேறு எதுவுமே இல்லை. அதைத்தான் இங்கே மணிவாசகர் அதை குறிப்பிட்டு அஞ்சேல் என்பார் யார் இங்கே என்னை யார் சொல்ல போகிறார்கள்? என்னையும் ஒரு பொருளாக நினைத்து என்னை புகுந்து ஆண்டு கொண்ட பொன்னே பொன்னம்பலம் கூத்தா, ஒன்னுக்கும் உதவாத என்னையும் நீ ஆட்கொண்டு விட்டாய். ஒன்னுக்கும் உதவாத என்னையும் நீ ஆண்டு கொண்டு இந்த திருவாசகத்தை எழுத வைத்து விட்டாய். இப்படி புகுந்து என்னை ஆண்டு கொண்ட பொன்னம்பல கூத்தனே, மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனை வா என்று உன். மருளார் மனம் என்றால் குழப்பமான மனம், குழம்பிய மனம். இந்த குழம்பிய மனம் தெளிவடைய வேண்டும் என்று சொன்னால் தெருளார் கூட்டம், தெளிவடைந்த அடியார் திருக்கூட்டம். ஏன் அவர்கள் தெளிவடைகிறார்கள்? நாம் எல்லாம் குழம்பிய நிலையில் இருக்கிறோம். தேரலின் தெளிவே சிவபெருமானே, திருப்பெரும் துறை உரை சிவனே, பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. தேரலின் தெளிவே சிவபெருமானே, திருப்பெருந்துறை உரை சிவன். தேரலின் தெளிவு, அந்த தெளிவு சிவபெருமான் கொடுக்கின்ற தெளிவு தெளிவுடையார் அடியார் திருக்கூட்டம். ஏனென்றால் மனிதனாக பிறந்து விட்டனா மனக்குழப்பத்தில், மன பிரம்மையில், மன சங்கடத்தில் இருக்கின்றோம். எவ்வளவோ சிவத்தை பற்றி நாம் கேட்டாலும், எவ்வளவோ திருவாசகத்தை பற்றி நாம் கேட்டாலும் இந்த மனம் அக்கணம் தெளிவடைவதை போல ஒரு போலித்தன்மை காட்டுகிறது. அது முடிந்த பிறகு தெளிவடையாமல் மீண்டும் குழப்ப நிலையில் சென்று அடைகிறது. காரணம், நாம் உலக வாழ்க்கையில் சுழன்று கொண்டிருக்கிறோம். வெளியே போறதுக்குள்ள பொண்ணுகிட்ட இருந்த போன், எங்கம்மா போயிருந்த கூட நான் போன் பண்றேன், நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு காலையில இருந்து முடிச்சா நீ அதுக்குள்ள போய் கூட்டத்துல போய் உட்காந்துக்கிட்டேன். என்னடா இவ்வளவு நேரம் நம்ம சிவத்தை பற்றி தானே கேட்டோம், சிவத்தோடு தானே இருந்தோம், எதுக்கு பொண்ணு நம்மள இவ்வளவு சத்தம் போடுது? நான் ஒரு வாரமா உங்ககிட்ட பேசலாம்னு பார்த்தா இன்னைக்குதான் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், உன்னோட பேசலாம்னு நினைத்தா நீ அதுக்கு கூட நேரம் கொடுக்க மாட்டேன்னு போய் திருவாசகத்தை எடுத்து அங்க போய் உட்காந்துக்கிறேன். நான் உங்ககிட்ட எப்பதான் பேசுறது? மனம் சஞ்சலப்படுகிறது, மனம் குழப்ப நிலையில் நடக்கிறது. ஐயோ, இப்ப நம்ம சிவத்துக்கு தானே நேரம் கொடுத்தோம், ஏன் நம்ம பொண்ணு நம்மகிட்ட கருத்துனா? சிவத்துக்கு நேரம் கொடுத்தா சிவன் அல்லவா அதுகிட்ட பேசாம வாய் அடைச்சிருக்கணும். சிவம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கிறானே, அப்ப சிவத்துக்கு நம்ம நேரம் கொடுப்பதா? இது மாயா சக்தியா, இது மாயா சக்தியா? எது மாயா சக்தி? எதற்கு நம்ம நேரம் கொடுக்கணும்? மனமாக்கப்பட்டது குழப்ப நிலையில் இருக்கிறது. ஆனால் இதே குழப்ப நிலையோடு இந்த அடியார் திருக்கூட்டத்தில் ஒருவனாக வந்து அமர்ந்து விட்டால், அம்மா இங்க வாங்க, எப்படி வந்து உட்காந்து சேர்ல வாங்க, அம்மா கொஞ்சம் அவங்க உட்காந்து அப்படி வாங்க, கொஞ்சம் அப்படியே உட்காந்துருக்காரு சாஞ்சி. இதே குழப்ப நிலையில் தெளிவடையார் அடியார் திருக்கூட்டத்தில் வந்து நம்ம சேர்ந்து விட்டால், இந்த அடியார் திருக்கூட்டம் உனக்கு என்ன கத்துக் கொடுக்கும் தெரியுமா? இந்த அடியார் திருக்கூட்டம் மெய்யடியார் திருக்கூட்டமா இருந்தால் உனக்கு கற்றுக் கொடுப்பது எதுக்குமா கற்றுக் கொடுத்தோம்? பொண்ணெல்லாம் அப்படிதான் பேசும், அவங்க கடமை அவங்க பேசுவாங்க, அதெல்லாம் மாயா சக்தி, அதுகிட்டெல்லாம் நீ மாட்டாத. சிவத்துக்கு நேரம் கொடுக்கும் பொழுது யாரெல்லாம் உனக்கு தடுக்கிறார்களோ அவையெல்லாம் மாயா சக்தி என்று தெளிவடைந்த அந்த அடியார் திருக்கூட்டம் உன் உறவுகளை எல்லாம் மாயா சக்திகள் என்று பட்டியலிடும். அப்போ தெளிவடைந்தவர்கள் சிவத்தை தவிர வேறு ஒரு உறவு இல்லை என்று நம்மை தெளிவுபடுத்துவார்கள். குழப்பம் அடைந்த உறவுகள் சிவத்தை தவிர மீதியெல்லாம் தாண்டா உறவு என்று நமக்கு பட்டியலிடுவார்கள். அதனால் மருளார் மனத்தோடு, குழம்பிய மனத்தோடு நீ இருக்காதே. குழம்பிய மனத்தோடு இருக்கின்ற நீ தெளிவார் அடியார் திருக்கூட்டத்தோடு நீ இருந்தால் எது மாயா சக்தி, எது உறவு, எது மட்டுமே உறவு என்று உனக்கு கற்றுக் கொடுக்க இடம் இந்த திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார் திருக்கூட்டம். ஆத்ம கூடி எது உனக்கு உறவு? சிவம் மட்டுமே உறவு, மற்றதெல்லாம் உறவல்ல, மற்றதெல்லாம் மாயா சக்திகள் என்று நமக்கு தெளிவடைய செய்யக்கூடிய அற்புத பாடல் இந்த பாடல். அடுத்த பாடல்
சிரிப்பார் களிப்பார் தேனேப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மேய்ச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமா தரிப்பார் பொன்னம் பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனிதான் நல்காயே. ரெண்டு பாடல் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அந்த பாடல் சேர்த்து ஓதிக்கணும். பாடல் மட்டும் ஓதி முடிச்சுட்டு நல்காதொழியா நமக்கென்றும் நாம பிதற்றி நயனே மல்கா வாழ்ந்தா வாய்குழரா வணங்கா மனத்தால் நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னாம் பழமென்று ஒல்கா நிற்கும் உயிர் திறங்கி அருளாய் என்னை உடையானே. இந்த இரண்டு பாடலுக்கு நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நேரம் அதிகமாகிட்டதால இந்த அடுத்த வாரம் இந்த குரு பூஜை பற்றிலாம் பேச வேண்டிய காலம் சூழல்கள் இருப்பதனால் அடுத்த வாரம் நம்ம இந்த இரண்டு பாடலுக்கான நிறையை பார்ப்போம். இந்த இரண்டு பாடல்களுக்கு நம்மளுடைய